சென்னையில் போதைப் பொருள் விற்பனை கும்பலோடு கூட்டணி சேர்ந்து முறைகேட்டில் ஈடுபட்ட விவகாரத்தில் 5வது போலீஸ்காரர் கைதாகியுள்ளார். சென்னையில் போதைப் பொருள் விற்பனையை ஒழிக்க மாநகர காவல்துறை கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநிலம் மற்றும் வெளிநாட்டு போதைப் பொருள் கடத்தல் கும்பலோடு தொடர்புடையவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர். அதேபோல் காவல்துறையால் பறிமுதல் செய்யப்படும் போதைப் பொருளை திருடி விற்பனை செய்த விவகாரத்தில் போலீஸ்காரர்களும் தொடர்ச்சியாக சிக்கி வருகின்றனர். இந்த விவகாரத்தில் தற்போது 5வது போலீஸ்காரர் கைதாகியுள்ளார். வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் பணி செய்யும் போலீஸ்காரர் அருண் பாண்டியன் என்பவரே கைது செய்யப்பட்டவர். அவர் சிக்கியது எப்ப? சென்னை யானைக்கவுனி வால்டாக்சி சாலையில் மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருள் கடத்தி வரப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் சென்னை காவல்துறை கிழக்கு மண்டல இணை ஆணையர் தலைமையிலான தனிப்படை போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பைக்கில் ஒருவர் போதைப் பொருளோடு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் பிடிபட்டவரின் கூட்டாளி அசாமிலிருந்து கஞ்சா கடத்தி வந்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் கஞ்சா கடத்தி வந்த பெண்ணையும் கைது செய்தனர். விசாரணையில் கைதானவர்கள் கோயம்பேடு பகுதியைச் சேர்ந்த பாலசுப்ரமணியன், அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த பாத்திமா பேகம் என அடையாளம் காணப்பட்டனர். இதில் பாலசுப்ரமணியத்தின் மீது வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கும், மும்பையில் தங்கம் கடத்திய வழக்கும் நிலுவையில் இருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் கூறினர். மேலும் நடத்திய விசாரணையில் கைதான பாத்திமா பேகத்திடம் அசாமிலிருந்து சாய்தீன் என்பவர் போதைப் பொருளை கொடுத்து அனுப்பியுள்ளார். ரயில் மூலமாக சென்னைக்கு கஞ்சாவை கடத்தி வந்துவிட்டு அவற்றை இங்குள்ள கும்பலிடம் கொடுத்துவிட்டு பாத்திமா பேகம் மீண்டும் திரும்பிச் சென்று விடுவது வழக்கம். அதன்படி சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்தபோது போலீசாரிடம் அவர் சிக்க நேர்ந்துள்ளது. கைதான பாத்திமா மற்றும் பாலசுப்ரமணியன் ஆகிய 2 பேரிடமிருந்தும் 705 கிராம் மெத்தம்பெட்டமைன், 6 கிலோ கஞ்சா மற்றும் கார் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டது. மெத்தம்பெட்டமைன் மதிப்பு 35 லட்சம் ரூபாய் இருக்கும் என கூறப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் போலீஸ்காரர் ஒருவருக்கும் தொடர்பு இருப்பது எழும்பூர் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. அவர் வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர் அருண் பாண்டியன் என்பதும் கைதான பாலசுப்ரமணியனுக்கு அவர்தான் மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருளை கொடுத்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து காவலர் அருண் பாண்டியன் கைது செய்யப்பட்டார். எழும்பூர் போலீசார் காவலரை பிடித்துச் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளை திருடி பாலசுப்ரமணியனுக்கு 2.5 லட்சம் ரூபாய்க்கு விற்றிருக்கிறார். வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் போதைப் பொருள் வழக்கொன்றில் கடந்த 2022ஆம் ஆண்டு பாலசுப்ரமணியம் கைது செய்யப்பட்டார். அவரை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் செல்லும் போது காவலர் அருண் பாண்டியனுக்கு அவரோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் பாலசுப்ரமணியன் மெத் போதைப் பொருள் விற்பனை செய்தால் அதிகப்படியான வருமானம் கிடைக்கும் என காவலரை மூளைச்சலவை செய்ததோடு பண ஆசையும் காட்டியுள்ளார். அதற்கு மயங்கிய காவலர் காவல் நிலையத்தில் பறிமுதல் செய்து வைக்கப்பட்டிருக்கும் போதைப் பொருளை கடத்தி விற்பனை செய்து வந்துள்ளார். குறிப்பாக பறிமுதல் செய்யப்படும் போதைப் பொருளை கோர்ட்டில் சமர்ப்பிக்க கொடுத்தனுப்பிய போது காவலர் அருண் பாண்டியன் சிறுக திருடி பாலசுப்ரமணியத்திடம் கொடுத்து விற்பனை செய்திருப்பது அம்பலமாகியுள்ளது. ஏற்கனவே போதைப் பொருள் விற்பனை மூலம் காவலர் 5 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ளார். அதே போன்று மீண்டும் 700 கிராம் போதைப் பொருளை திருடி பாலசுப்ரமணியத்திடம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்திருப்பதும், அந்த போதைப் பொருளை 60 லட்சம் ரூபாய்க்கு விற்கச் செல்லும் போதுதான் பாலசுப்ரமணியம் போலீசாரிடம் பிடிபட்டது தெரிய வந்தது. வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருளை திருடியதில் சந்தேகம் வராமல் இருக்க அதற்கு பதிலாக அஜினமோட்டோவை கலந்து வைத்து கணக்கு காட்டியிருப்பதும் உறுதியாகியுள்ளது. இதையடுத்தே காவலர் அருண் பாண்டியன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருக்கும் பாலசுப்ரமணியனுக்கும் இடையே 16 லட்சம் ரூபாய் பண பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுவரை எவ்வளவு போதைப் பொருளை இப்படி காவலர் திருடி விற்பனை செய்தார், அதன் மூலம் ஈட்டிய பணம் எவ்வளவு, அவற்றை பயன்படுத்தி ஏதேனும் சொத்துக்கள் வாங்கியுள்ளாரா என்றும் விசாரணை தீவிரமடைந்துள்ளது.
கைதான போலீஸ்காரர் அருண் பாண்டியன் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து சிறையில் அடைக்கப்பட்டார். அருண் பாண்டியனிடமிருந்து 3,65,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னையில் ஏற்கனவே வடபழனி உள்ளிட்ட காவல் நிலையத்தில் மெத் போதைப்பொருள் சப்ளை செய்ததாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் 2 உள்ளிட்ட 4 போலீசார் கைது செய்யப்பட்டனர். இந்த விவகாரத்தில் தற்போது 5வது காவலர் கைதாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.